இருக்காரு. கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் கிட்ட, என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு வழங்கியிருக்காரு. சனி பகவானும் திருமால் கிட்ட, இனிமே நான் உங்களுடைய உண்மையான பக்தர்களை என்றென்றும் துன்பப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. சனி பகவான் திருமால் கிட்ட ஒரு வரமும் கேட்டு வாங்கியிருக்காரு. நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை, அதனால அந்த நாளை உங்களுக்கு உகந்த நாளா மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி பூஜை செஞ்சு வேண்டி வந்தா அவங்க கேக்குற வரத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. திருமாலும் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து சனிக்கிழமைய தனக்கு உகந்த நாளா மாற்றிக்கிட்டாரா. அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா, அதிக மகத்துவம் நிறைந்த நாளா உருவாகி இருக்கு. சனி பகவான ஆயுள் காரகன்னு சொல்வாங்க. இவர் சூரியன் மற்றும் சாயா தேவிக்கு பிறந்தவர். இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதால சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மகாவிஷ்ணு கிட்ட இருக்கு. நவ கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்குரியது புரட்டாசி மாதமா